பயனுள்ள தகவல் மற்றும் மூலிகை மருந்துகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிருங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான பிரச்சனை எப்படி வருது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நடைமுறையில் ஆண் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான வியாதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியும் நரம்பு தளர்ச்சியும். இந்த மூட்டு வலியும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படுவதற்கு வந்து நம்ம நாகரிக வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு செயல் தான் வந்து இதுக்கு காரணமாக அமையுது. அப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டைல்ஸ் அண்டு கிரானைட்ஸ் போடுறதாங்க. பொதுவாக காலத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாறுபாடு வந்து பிண்டமான நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே மாறுதலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸ் போட்டிருக்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா கூலிங்கோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினை காட்டிலும் வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து உடல் நலத்துக்கு வந்து ஏற்றதாக இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோடை காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கிரானைட்ஸ் மற்றும் டைல்ஸில் வந்து வெறுந்தரையில் வேர்வை அதிகமாக வருது அப்படின்றதுக்காக வெறுந்தரையில் படுப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய சீரான இரத்த ஓட்டத்தை வந்து தடை செஞ்சு அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி வந்து அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி உள்ளவங்க வந்து டைல்ஸ் கிரானைட்ஸ் வீட்டில் வந்து வசித்து வந்தாங்கன்னா அந்த மூட்டு வலியோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கிறத அவங்களால நல்லா உணர முடியும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே சீராக ஓடிட்டு இருக்கிற இரத்த ஓட்ட மண்டலங்களை வந்து அது வந்து பாதிக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்படுது. அதாவது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பழமையான மண்சுவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலும் கிடையாது. அதாவது பொதுவாக என்ன சொல்லணும்னா எப்போதுமே வந்து நாகரிக வளர்ச்சி அப்படின்றது வந்து நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு வந்து எப்பவுமே வந்து உகந்ததாக வந்து அமையாது. அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து பழமையை பாரம்பரியத்தை வந்து ஒட்டியே இருக்கிறதா வந்து நமக்கு நல்லது. அதுதான் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட பாரம்பரியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.